பந்தடிக்கும் மேடைகளாம் அப்படி அலரைக்கும் கிளறையில் இருக்க வைத்தான் தர்க்கன் மகளை முட்டையில இருப்பாள் என்று மாடசாமி பெற்ற மகா அவளுக்கு கைவிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு கால்விடிக்க தோழி உண்டு வீட்டிலையும் சுருமடிய விதவிதமா பெண்கள் உண்டு 7-8 தோழியோடு பல்லாங்குழி விளையாட வாங்கிமார் பெண்கள் உண்டு 7-8 தோழியோடு இருக்காளே பார்வதியா அக்கன் மகளான பார்வதியா பெண்களோடு சர்க்கராஜனுக்கு மகளாகவே பிறந்த தாட்சாகினியானவள் 7-8 தோழிகளோடு இருக்கிறான். ஆமா ஆமா ஒன்னா 7-8 தோழி பெண்கள் கைப்பிடிக்க கால் பிடிக்க தட்டாங்கல் விளையாட வெற்றில சுருமடிக்க விதவிதமா பெண்கள் ஆடி வர பெண்கள் பாடி வர பெண்கள் வேணுங்களா? ஒரு ராஜா அம்மாவாளுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. நம்மளை சுத்தி யாரு இருக்கா? உங்க பெரியாத்தா 2 பேரும் சின்னாத்தா 2 பேர் இருக்கா? பனி அடிக்கி மழை மேக்க எடுக்க வச்சீங்களா? அந்த பனியை கொண்டாந்து கிடக்க அப்படியே கவத்து தள்ளும். அவன் காடு அப்ப இந்த மலைநாடு சுத்தி இருக்கனால பனி கூடுதல் அடிக்கும். காட்டுக்குள்ள ஓசுக்கா இல்லன அந்த பனி வந்து காட்டுல வந்து அதிகமா பனி விழுமா? காட்டுக்குள்ளேயும் சொல்லுவாங்க மாசி மாத்த பனி மச்ச தொலைக்குமா? அதுல பனி கூடல பனி. ஆமா இப்ப பனி கொஞ்சம் கம்மி. பனி ஆனா வெயில் அடிக்காதனால பனி கம்மி. வெயில் சுள்ளு அடிக்கிறான். ஆமா இல்ல பனியோ பனி கொட்டோன்னு கொட்டும். ஆமா போற கொண்டு வரணும் மூடிக்கிற காட்டுக்குள்ள. ஆமா இப்ப கொஞ்சம் வைக்கலானே. ஆமா வைக்க இருக்க போய் பனி தெரியல. அந்த காலத்திலே 7-8 பெண்களை கொண்டு வந்து தோழியாக வைப்பார்கள். ஆமா ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தான்னா என்ன குறுக்க கருங்காலி உலகையை போட்டுருவாங்க. குறுக்க உலகை போட்டுருவாளோ? 16 நாள் வரைக்கும் அந்த உலகையை தாண்டி புள்ள வரப்படாது. ஏன்னா காட்டுக்கு இருப்ப அண்டிக்கணுமா? அதுதான் உலகை குறுக்க போடுவாளோ? நான் வேற இல்லை நினைச்சேன். உலகை குறுக்க போட்டா என்னத்துக்கு உலகை போட்டா காத்து கருப்பு அண்ணாது பக்கத்துல அண்டாது வீட்டுக்குள்ள வராது. அது கலவரத்தோட போயிருமா? அதுதான் அந்த உலகை குறுக்க போட்டிருப்பா. தாண்டி வர முடியாது. ஆமா
இப்போ உலகை கொண்டு அம்மாவை அடிச்சு போடுவா மண்டையில. அப்பா ஆமா இப்ப அடிதான். கவியா இப்போ மனுஷங்களே காத்து கருப்பா இருக்கும்போது எங்கோடி பியாயி இருக்கு. இப்ப அந்த காலத்துல முக்குக்கு ஒரு பேய் நிக்குமா? பியாயும் இல்ல பிசாசும் இல்ல, நீங்களே பியாயும் பிசாசமா வரீங்க. இல்ல முக்குக்கு ஒரு பேய், உலகத்துக்கு ஒரு பாம்பு இருக்குமா அந்த காலத்துல? ஆமா இப்ப முக்கில எந்த பேய் நிக்கி? ஒரு பேய் கண்ணால பாரு. ஆமா, தாமரை குளத்துல உள்ள வயக்காட பூரா வெட்டி வெட்டி பார்த்தாங்க. இல்ல இப்ப இல்ல, நம்ம தான் முக்கு பேய அலையுதோம். ஒரு பேய் இல்ல முக்கு விட்டு விட்டுக்கு. நம்ம தான் பேய் அலைதான் சொன்ன மாதிரி. மேற்கிற பார்த்தா பேய் நிக்குமா, அந்த முக்குல பேய் நிக்குமா? ஆமா அந்த கருப்ப கோயிலுக்கு மேக்க வர முடியாதா நம்ம? ஆளக்காரு பியாயி நிக்கும்னு எங்களை விட்டு வந்துட்டாரு. காலமரம் போகணும்னு நாங்க நின்னோம், உன்னை பாத்துக்கிட்டு நின்னோம், பியாய காங்கல அதனால வந்துட்டாங்க. அதனால வந்துட்டோம். ஆமா ஏன் அந்த இடம் அப்பேற்பட்ட இடம் பயந்து இருக்காங்க. ஆமா பயந்து போகவே முடியாதா காட்டுக்குள்ள. ஆமா போகவே முடியாது. ஐயா ஆமா. ஏ அப்பா அது குரங்கிட்டுல அந்த இடம். ஆமா குரங்கு இருக்குதான். ஆ? குரங்கு இருக்கு அந்த காலத்துல. ஆமா மழை மாட்டே போனதான் வந்து அதுக்கு தான் கேட்டோம். குரங்கு இருந்தா என்னதுயா? குரங்கு இருந்தா காலையில இருட்டா இருக்கும். விடியே சேரி. அப்படியாதோ? ஆமா அதுல பிறதான் குரங்கு இருக்கட்டும். அதேதான். ஓகேடா. அவள் தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி பார்வதா தேவி ஆமா 7-8 தோழி பெண்களோடு இருக்க தர்க்கராஜாவுடைய அரண்மனையிலே என்ன 56 தேசத்து ராஜாக்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் பெண் கேட்கின்றார்கள். ஆமா இருப்பதும் ஒரு பெண்ணே. ஒரு பெண்ணு இவளை யாருக்குன்னு கொடுக்க முடியும்? யாருக்குன்னு மாலை விட்டு மனமடிச்சு கொடுக்க. கல்யாணம் என்பது திருமணத்தை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். ஆமா ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு பிள்ளை வயசுக்கு வந்திருந்தான்னா அவங்க யோகத்தை பொறுத்துதான் கல்யாணம் எல்லாம் நடக்கும். பத்தியடா சில வீட்டுல என்ன ஆளும் அழகா இருப்பாங்க, ஆமா நகை நட்டும் நிறைய இருக்கும், ஏ அப்பா 5 லட்சம் ரொக்கமே காத்துக்கிட்டு இருக்கும், ஓஹோ காரு எல்லாம் வாங்கி தரம்பாங்க. சொல்லுவாங்க. அந்த வீட்டுல மாப்பிள்ளை படக்குன்னு அமையாது பார்த்துக்கோங்க. இப்ப மாப்பிள்ளை வரவே மாட்டாரு. சில வீட்டுல கைக்கு மேய்க்கு பணமே இருக்காது. ஆமா ஆமா பொண்ணு என்னைய மாதிரி சுமாரா கருப்பா தான் இருப்பா. ஆமா அது அவளுக்கு சடங்கோட கல்யாணம் வருமா? சடங்கு அன்னைக்கே வந்து பொண்ணு கட்டுறாங்க பார்த்துக்கோ. இப்ப மாப்பிள்ளை சொல்லுவாங்க தீவிரத்தில் வருவாருன்னு. அது அவங்க யோகம். அதே மாதிரி தர்க்க மகளாகிய பார்வதா தேவிய ஆமா 56 அரச மன்னர்களும் சரி பெண் கேட்க வருகிறார்கள். ஆமா தர்க்கராஜாவுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எதுக்கு? இருப்பது ஒரு பெண்ணு. ஆமா 56 தேசத்து ராஜாக்களும் பெண்ணு கேட்கிறாங்க. நம்ம யாருக்குன்னு கொடுக்க? மேல வீட்டுக்கு பொண்ணு கேட்பாங்க, கிளை வீட்டுல வந்து கட்டிட்டு போயிருவாங்க. கிளை வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்பாங்க, மேல வீட்டுல வந்து பொண்ணு அமைஞ்சிரும். ஆமா 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 அப்ப அக்கம் பக்கம் என்ன செய்வாங்க? என்ன அந்த பொண்ணு காங்க நேரமெல்லாம் கோபமா இருக்கும். ஓ அப்படி இருக்குமோ? ஆமா நம்ம தானே போய் முத கேட்டோம், நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டார. இல்லன்ட்டாலே வாக்கப்பட மாட்டோம்ட்டால. ஆமா இப்ப நம்மளுக்கு போட்டிக்கு நம்ம சொக்காரங்க முடிஞ்சிருக்காங்க போ. ஆமா போ அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா அப்ப அதனால யாருக்கு இல்லைன்னு சொல்ல, யாருக்கு கொடுக்க? யாரு கொடுத்து இதுதான் மனச்சடவு. ஆமா அதனால 56 அரச மன்னர்களும் பெண்ணு கேட்காங்க. சரி யாருக்குன்னு கொடுப்பது ஆமா அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. சரி அப்பதான் மந்திரி பார்த்தாரு, மன்னா மன்னா பலாப்பழத்துக்கு ஈ பிடிச்சா விடணும், விளையா செய்யணும், உங்க பிள்ளை உங்க தாட்சாயினி பார்வதா தேவியை திருப்பட்டி கொடுக்கணுமானா கல்யாணம் செய்யணும்னா அந்த ஒரு காலத்திலே அயோத்தி அரசனாகப்பட்ட தசரத மன்னனுக்கு மூத்த மைந்தன் ராமபூமான் ஆமா பெதலாபுரியிலே ஜனக மகாராஜனுக்கு சீதையாக பிறந்தாளே லட்சுமி தேவி. ஆமையா அந்த சீதாதேவிக்கு திருப்புட்டும் பொழுது சிவதனசை வில் வளைத்து நாணல் ஏற்றினவர்களுக்குத்தான் பெண்ணுன்னு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆமா அங்க சொன்னார்கள்ல. சரி ராமனே வில் வளைத்து சீதையை மனம் முடிக்கலையா? முடிக்கலையா? அத மாதிரி ஒரு தத்துவத்தை வைப்போம். ஆமா அந்த காலமெல்லாம் ஒரு பெண்ணு கேட்டு வந்தாங்கன்னா என்ன தத்துவம் வைப்பாங்க. என்ன தத்துவம் வைப்பாங்க? என்ன தத்துவம்? அந்த காலத்துல பெரியவருடைய தத்துவம் வச்சிருக்காங்க. கோடாலி கொண்டு வெட்ட சொல்லுவாங்க. கோடாலியை கொண்டு யார வெட்ட? இல்ல சொல்லுவாங்க அப்படி. கோடாலி விர வைக்கிறதுக்கு. இந்த ஒரு பெரிய கட்டையை கொண்டாந்து போடுவாங்க. அந்த கட்டையை வந்து ஒரு சிரா எடுத்துட்டா என்னைக்கு விடும்? நீங்க என்னத்துக்கு இருந்தீங்க? அவரு எந்த கிடந்துமா இலவ மரத்து கிடக்குல அவரு 2 பிராங்கட்டை கிழிருக்காரு. அதனால 2 பொண்ணு கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆமா சோளத்தட்டியை கிருந்தேனா? சோளத்தட்டை அதெல்லாம் போனவன் தாண்டாம விட்டுருமே. மாப்பிள்ள பெண்ணு கேட்டு வந்தாங்கன்னா பெண்ணோட அப்பா சொல்வாரா, மருமகன் வேலை பார்த்து கஞ்சி ஊத்தாரா ஊதாரித்தனமா அலைவாரான்னு பாக்கணும்ல. ஆமா
அதனால மருமோனே பொண்ணை தாரேன். தாரேன் உப்பு புளியில பிராங்கட்டை போட்டிருக்கேன். கோடாலிட்டு கீறி ஒரு சிராயாவது எடுத்தீங்கன்னா பெண்ணு உங்களுக்கு தான் பாரம். அப்படி தகுதி சொல்லிடுவாங்க. இந்த கூறுகட்ட மருமவன் என்ன உப்பு புளிக்குள்ள பிராங்கட்டையை போட்டு கீறினோம்னா மொங்குன்னு சத்தம் கேட்குமா எப்படி சிராய் வரும்? அது பொத்து கேட்கும். இத மாதிரி ஒரு வெட்ட வழியில போட்டு வெட்டினா தான் கீரல் வரும். மொங்குன்னு சத்தம் கேட்கும். இவரு பொண்ணு மேல உள்ள ஆசையில உப்பு புளியில போய் கோடாலிய போட்டாருன்னா மொந்துன்னு சத்தம் கேட்கும். அப்ப மொந்து பண்ண துள்ளியில விழுந்துட்டு போவோம். அப்ப சிரா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப கட்டாங்கரையில போட்டு வெட்டினாதான் சிரா எடுக்க முடியும். உப்பு போட்டு போட்டு விட்டா சிரா எடுக்க முடியாது. அப்ப மாமனார் பாப்பாரா நம்ம சொன்ன அந்த மர்மம் யூகம் இல்லாம குப்பையில போட்டு விட்டுதாரு. ஆமா ஆமா 2 நாளைக்கு நம்ம பிள்ளைய உழைச்சு கஞ்சி ஊத்துவாருன்னு இல்லன்றுவாங்களாம். அப்படியா? அதே மாதிரி பெண்ணையும் பார்க்க வரக்கூடிய மாமியாமாரெல்லாம் பெண்ணுக்கு கண்ணு தெரியுதா, பெண்ணு கூறு உள்ள மருமகளா இருக்காளா அப்படின்னு மருமகளை பைய பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு மாமியா இலக்கி கொதக்கி பேர் என்ன படிச்சிருக்கியா படிக்கலையா இந்த தலைய கொஞ்சம் பாக்கியா அப்படி சொல்லுவாள்ல. தலைய பார்த்து ஒரு பேன் எடுத்துட்டான்னா மருமகளுக்கு நல்ல கூறு உள்ள மருமகன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து என்ன ஒரு வாளி தண்ணிய கொடுத்து ஒரு வாளி தண்ணி ஆமா ஒரு சூளை ஏனத்தை கழுவ சொல்லுவாங்களாம். அது எதுக்கு? இந்த ஒரு வாளி தண்ணிய வச்சு அப்படி ஏனத்தை கழுவிட்டானா அவ சிக்கனமான மருமகளாம். சிக்கனமா பாத்துக்கலாம் அவளுக்கு தெரியுமா? சிக்கனமான மருமம் வர நல்லதுதான். ரொம்ப சிக்கனமா சிக்கி பூட்டிச்சுறாம மாமியாருக்கு இழுத்து கிடந்தாலும் தண்ணி கொடுக்க முடியும். அதெல்லாம் உங்களை அப்படிலாம் அனுப்ப மாட்டோம். கவலைப்படாதுங்க. உங்களை ஒரு காலமும் போக சொல்ல மாட்டோம். இருங்க. மாமியாருக்கு என்னமோ ஒண்ணுன்னா நறுக்கி மச்சில காய போட்டுக்கிடுவேன். உங்களை ஆமா மனசே இல்ல அனுப்புறதுக்கு. சொல்லுவா மாமியால தேர்ந்த நேரமெல்லாம் 5-6 வறுத்து சாப்பிட வேண்டியது. சண்டையில எத்தனை மரமா சொல்லுதா உன்னை சண்டையில போட்டு வறுத்து தின்றும். எங்க அப்பா கூட பிறந்தவா. எங்க அப்பா கூட பிறந்ததா அழுப்பேன் அவர் கால அப்படி உரிமையில பேசுவாரா? அது உரிமை. என் மாமியா கூட பிறந்தாலும் இருந்தாலும் சரி, அடுத்த மைமா இருந்தாலும் சரி, என்னுடைய மாமியா அடிப்பேன், அறுப்பேன், அவிப்பேன், தும்பேன். அப்படி சட்டமா உரிமையில பேசுவா. தப்பா நம்ம சொல்லக்கூடாது. அது அப்படி பேசும்போது மாமியா மாதிரி சந்தோஷப்படணும், கோவப்படக்கூடாது. நம்மள மருமா விட்டு கொடுக்க மாட்டேங்கால. நம்மள உரிமையோட பேசுறாளே. ஆமா என்னது மாமா உரிமையோட பேசா மருமகள அத்தகாரி. ஆமா அதனால என்னன்னாலும் செஞ்சு எப்படி கதை கேட்டிருக்காவோ. மருமகள அத்தை பேசுறாளா, மாமியால மருமகளை பேசுறாங்க. எப்படி 2 பேரும் பவுந்து பேசிக்கிட வேண்டியானா? மாமியால மருமகளும் ஜடவு இல்லாம பேசிக்கிட வேண்டியானா? ஆமா உண்மைதானே? அதே மாமா அந்த காலம் வந்து விட்டு கொடுக்க மாட்டா. உரிமையில பேசுவாங்க. ஆமா அந்த காலத்துல. ஆமா அப்ப அப்படியெல்லாம் அந்த காலம் தத்துவத்தை வச்சிருக்காங்க. பெரியவங்க தத்துவத்தை வச்சிருக்காங்க. இப்ப ஒரு தத்துவமும் வேண்டாம். அந்த காலத்துல பெண்ணை பார்க்க சொல்லி மாப்பிள்ளைய கூப்பிட்டாங்கன்னா மாப்பிள்ளை சொல்லுவாரா, நீங்க போறீங்களா நான் எதுக்கு? நான் மாப்பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லுவாரு. எந்த பொண்ணு காலத்துல தாலியை கட்டுறதுல கெட்டுதான் பாரு. ஆமா இப்ப மாப்பிள்ளை பெண்ணுக்குன்னு எல்லாம் பார்த்து பரிசமும் போட்டு தாலி கீழே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பரிசம் போடாலையும் மாப்பிள்ளை கூட வர. அம்மாட்ட வந்து சொல்லுவாரு, பொண்ணும் பார்த்தாச்சு வாரியலா தாலி கட்ட நாங்களே கட்டிக்கிட்டுமா. இப்ப மாப்பிள்ளை கூட வராரு. காலம் அப்படி இருக்கு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமா நம்ம மனுஷங்க என்ன கேட்டாக்க உலகம் மாறி போச்சுங்க. உலகம் அப்படியேதான் இருக்கு. நம்ம மாறிக்கிட்டோம், நாளுக்கு நாள் மாறி. அந்த காலம் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை கூட வர மாட்டாங்க. இப்ப செய்யறாங்க. நம்ம பெரிய ஆளு பார்த்து பேசி முடிச்சா சரின்னு கேட்டுக்குவாங்க. இப்ப கேட்பாங்களா? ஒரு முக்கில போய் படுக்க சொல்லி ரொம்ப என்ன போய் போட்டு போறாங்க. சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவான் அப்படியா? அவன் தான் பார்த்து குயில் கணக்கான வச்சிருப்பான். நம்மள போய் பார்க்க விடுவாங்க. ஆமா குயில் கணக்கான்னு சொல்லி பத்தியலா? குயில் கருப்பு தான். அது கருப்பு தான் யாருக்கே இல்ல, கலையா இருக்கும்ல. ஆமா கோயிலுக்கு
போய்கிட்டு தானே இருக்கு. அப்ப அதே போன்று தர்க்கராஜாவுடைய மகளா ஆகிய தாட்சாயினி பெண் கேட்கும் பொழுது ஏன் நீங்க மன வருத்தப்படணும்? ஐயா தர்க்கராஜா 56 தேசங்களுக்கும் எழுதி அனுப்புங்க ஓலைய. அனுப்புங்க ஐயா மந்திரி ஓலையை அனுப்ப சொல்லியலை எப்படி ஓலை அனுப்புவது? என்னைக்கு அதுக்கு நாள் பார்க்க வேண்டாமா, தண்ணி குடிக்க வேண்டாமா, இல்ல என்ன சொல்லி ஓலை அனுப்புவது? தெரியணுங்களா? உங்கள் மகளாகிய தாட்சாயினிக்கு கல்யாண தேதியை குறிப்பிடுங்க. ஆமா, கல்யாண தேதியை குறித்த 56 தேசத்து ராஜாக்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுங்க. சரி. ராஜாதி ராஜ ராஜஸ்ரீ கணம் பொருந்திய. ஆமா ஐயா ஐயா, ராஜாதி ராஜ ராஜஸ்ரீ கணம் பொருந்திய. ஆமா சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. சீக்கிரம் வராது. வராது. சீக்கிரம் வராதா? பார்த்து சாப்பிடுங்க. ஒன்றரை நாள் அவன் நான் சொல்லி முடிக்கணும்னு கதை முடிஞ்சுவோம். ராஜாதி ராஜமொழி ராஜாக்களே, ராஜாதி ராஜ ராஜஸ்ரீ சரி கணம் பொருந்திய. ஆமா ராஜாக்களே, ராஜாக்களே, 56 தேசத்து ராஜாக்களுக்கு அறிவிப்பது. ஆமா, தாரகாபுரத்திலே அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய தட்சனுடைய மகளாகிய தாட்சாயினிக்கு ஆமையா சுயவரை